ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிற தேவன். யாத்ராகமம் 23 அதிகாரம் 25 வசனத்தோட பின்பகுதி. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதோட முதல் பகுதி என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். நம் தேவனாகிய கர்த்தரை நாம் சேவிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தருகிறார். அதில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பாரா, வியாதியை நம்மை விட்டு விலக்குவாராம். இன்னைக்கு கிடைக்கிற உணவுகள் தூய்மையானதா இல்லை, நிறைய கலப்படங்கள் வருது இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம், கர்த்தாவே எங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிங்க, வியாதி எங்களை விட்டு விளக்குதுன்ட்டு. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிப்புங்கும் போது நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கே, அடுத்த வேளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை திருப்தியை புசிக்க விடுவார். என் வேதத்தில் நீங்கள் அநேக இடத்துல அற்புதங்களை பார்க்கலாம். பஞ்சத்தில் ஆகட்டும், வனாந்தரத்தில் ஆகட்டும், கர்த்தரை எப்படி தமிழ் ஜனங்களை போஷிட்டாரு. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் போஷனம் கொடுக்கிற தேவன். உங்களை விடுவாரா? அவர்கள் சாயில் உருவாக்கப்பட்டவங்கள. அதனால கவலைப்படாதீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிங்க, வியாதி எங்களுக்கு விளக்குங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துவார், பாதுகாத்தருவார், வியாதியிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாப்பார். இதுவே செய்தி முடிந்தவட்டும்.